வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் முத்துக்குமார் சார் அவங்க பண்ண லோட்டஸ் ஸ்டெம் க்ரீமி பை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நாம் அந்த பேஸ் பை பண்ணிடலாம். முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்க பட்டர் சேர்த்துக்கலாம். அண்ட் பட்டர் வந்து தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் மைதா மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் அந்த விரல் மட்டும் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த மாவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படல. முட்டையோட மஞ்சக்கருவும் அந்த பட்டருமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாவு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், பட்டர் மேலே அப்படியே அந்த மைதா கோட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட பை பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம மாவு எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மேட்டில் கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களோட டோ வந்து இப்போ கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்திலாம் தேய்ப்போம்ல, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவுட்டர்லாம் இந்த மாதிரி உடஞ்சி வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நம்மளோட பை வந்து பார்க்க அப்படி தான் இருக்கும். ஷோவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சார் அவங்க ஒரு கப் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் ஒரு கிண்ணத்தில் பட்டர் தடவி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஷீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடையுமே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் அந்த டாட்டுக்கெலாம் பண்ணுறதுக்கு ஷெல் இருக்கும்ல, அதிலே போட்டு கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஷேப் பண்ணிடலாம். ஒரு கத்தி வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே அந்த கப் மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இதை நல்லா ப்ரிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக் பண்ணும்போது எழும்பி வராமல் இருக்கும். நான் அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணேன். எனக்கு பர்ஃபெக்டான அந்த பை கிடச்சிச்சு. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்து நம்ம லோட்டஸ் ஸ்டெம்மை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். லோட்டஸ் ஸ்டெம் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே இருக்க அந்த ஹார்டான பார்ட்டை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் உள்ளே வந்து சம்டைம்ஸ் அழுக்கு தூசிலாம் இருக்கும். ஸோ டேப்பை திறந்து விட்டுட்டு இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு திக்னஸில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கட் பண்ண எல்லாத்தையுமே நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா அலசிக்கலாம். அடுத்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லோட்டஸ் ஸ்டெம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து 2 விசில் அளவுக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது வேக வச்சதுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணியை நீங்கள் ரசம் இல்லைனா வந்து சூப் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண பூண்டு அண்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம லோட்டஸ் ஸ்டெம் எல்லாத்தையும் வேக வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக எனக்கு ஒரு 1.5 கப் வந்துச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணிவிட்டு பேனோட ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம ஒயிட் சாஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டரில் வந்து மைதாவை வறுத்துட்டு பண்ணிங்கன்னா கடைசியாக அந்த சாஸில் வந்து மைதாவோட அந்த ரா ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த மைதாவை எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஹெர்ப்ஸ் ரோஸ்மெரி, அதுக்கப்புறம் பேசில் அண்ட் கொஞ்சமாக ஆரிகானோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஹெர்ப்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா க்ரீமி லோட்டஸ் ஸ்டெம் ரெடி ஆகிடும். இதை நம்ம அந்த பைக்குள்ளார சேர்த்துடலாம். அண்ட் பை வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. மேலே இருக்க லேயர் வந்து நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.